வாங்க வாங்க. வந்துட்டேங்க. நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேங்க. ஏர்போர்ட்ல இருந்து பாக்குறேன் தமிழ்ல பயங்கரமா கலக்குறீங்க. என்ன தாளாட்டி வளர்த்தது தமிழ் பால் இல்லையா? தூங்க வச்சது அமெரிக்க பாலா? தம்பிக்கு எப்பவும் தமாஷ் தான். வாங்க வீட்டை சுத்தி காட்டுறேன். சுத்தி காட்ட இது என்ன ஒயிட் ஹவுஸா? தமாஷ் பண்ணாத தம்பி. நீங்க வாங்க. ஏன் நான் வரக்கூடாதா? நீயும் வாப்பா. நான் தான் வருவேன், நீங்க கிடையாது. ஹாய் அக்கா, இது நல்லா இருக்கு, எடுத்துக்கலாமா? வைடி அங்க இப்பதானே வந்திருக்கோம். அப்போ போகும்போது எடுத்துக்கலாமா? சரி வச்சிடுறேன். ஐயோ வாங்க. ஏன் எல்லாரும் அங்கேயே நின்னுட்டீங்க? வாங்க, இதான் மாடிக்கு போற வழி. இங்க பாருங்க, இதான் ஹால், இது டிவி. நீங்க எப்போ வேணாலும் போட்டு பாத்துக்கலாம். எங்க இதுல தமிழ் படம் வருமா? டேப்பு போட்டா எந்த படம் வேணாலும் பாத்துக்கலாம் தம்பி. வாங்க. இதெல்லாம் பாருங்க, இதுதான் கிச்சன். எப்ப வேணாலும் சமைச்சுக்கலாம். இன்னும் காட்டுறேன் பாருங்க. வாங்க. இதுதான் வாஷிங் மிஷின். எப்ப வேணாலும் துவைச்சுக்கலாம். ஃபாலோ மீ, ஃபாலோ மீ. இதுதான் கராஜ், இது கார். நீங்க எப்ப வேணாலும் எங்க வேணாலும் எடுத்துட்டு போலாம். என்னங்க இது, இவ்வளவு பெரிய வீட்டை போய் சின்ன வீடு சின்ன வீடுன்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஆனாலும் ரொம்ப அடக்கம். என்னங்க இது, இவ்வளவு சூட்கேஸ் அடுக்கி வச்சிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல மந்திரியா இருந்தீங்களா? இல்ல தம்பி, மெட்ராஸ் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல ஒரு பெட்டியை தூக்கி என் வாழ்க்கை ஆரம்பிச்சேன். இப்ப அமெரிக்கா வரைக்கும் அதே பொட்டியோட வந்துட்டீங்களா? இல்ல தம்பி, உழைச்சு முன்னுக்கு வந்திருக்கான்னு சொன்னேன். என்னங்க இது, ஒவ்வொரு பொட்டிலையும் ஒவ்வொரு பேர் எழுதிருக்கு. பொட்டிக்கு சொந்தக்காரங்க பேர் எழுதிருக்கு தம்பி. பொட்டிக்கு சொந்தக்காரங்களா? ஓ, நீங்க பொட்டி தூக்கி சம்பாதிச்சீங்கன்னு நினைச்சேன். பொட்டியை கிளப்பிக்கிட்டு வந்து சம்பாதிச்சிருக்கீங்க. தம்பி ரொம்ப விவரமான ஆளா இருக்கீங்களே. வாங்க பாக்கி வீட்டை பாப்போம். தம்பி என்ன, இந்த ரூம் மட்டும் திறக்காதப்பா, என்னால தாங்க முடியாது. பாத்ரூமா? கழுவுலையா? கப்பா? இல்லப்பா, இதுக்கு பின்னால பெரிய கதையே இருக்குப்பா. பழைய கதை புஸ்தகம் வச்சிருக்கீங்களா? போக போக நீயே தெரிஞ்சுப்ப. பயங்கரமான மர்மமான வீடா இருக்கும் போல இருக்கே. மாங்குயில் நல்லா குடிமா. பூங்குயில் நீயும் குடி. ஏன்டா வச்சுட்ட? நல்லா குடிங்க. இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நீங்க சந்தோஷமா இருக்கணும். எப்ப வேணாலும் எது வேணாலும் எடுத்து சாப்பிடுங்க. இது உங்க வீடு மாதிரி. என்ன? இவ்வளவு அவார்டா? இவ்வளவு பெரிய வீடா இருக்கு. எவ்வளவு செங்கல் மணல் செலவா இருக்கும்? செங்கலாவது மணலாவது அமெரிக்காவில எல்லா வீட்டையும் வீட்டுலதான் கட்டிருப்பாங்க. அதான் ஹாலிவுட்னு சொல்றாங்களா? நீங்க எப்ப வந்தீங்க? நான் ஒண்ணும் தப்பா சொல்லியே, நீங்க பேசுங்க. உட்டுனா? மரம், மரம் மண்டை, இது கூட தெரியாதா? ஐயோ, மரத்துல கட்டிருக்காங்களா? அப்ப பெரிய காத்தடிச்சா இடிஞ்சு விழுந்துருமா? நீ வேற, ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டிருப்பாங்கம்மா. கரையை அரிச்சிடாது? டாண்ட்ரஃப் ஷாம்பு போட்டுக்கலாம், ரொம்ப சொரியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. போவாதுன்னா இப்படிதான் 1972ல மெக்சிகோல ஒரு சம்பவம் நடந்தது. சும்மா இருமா, சம்பவம் சாவடிக்காத. சார், நான் இந்தியாவுக்கு போன் பண்ணோம், பண்ணிக்கிட்டுமா? ஐயோ, அது இங்க பண்ண முடியாதுப்பா. அமெரிக்கால அந்த வசதி வரலையா? தம்பி, நீ சொல்றது இன்டர்நேஷனல் கால், அது இதுல பண்ண முடியாதுன்னு சொன்னேன். வேற என்ன, ஒரு போன் காலிங் கார்டு வாங்கிக்கிய. போன் காலிங் கார்டா? ஆமா, 10 இல்ல $20 இருக்கும். அதுல 30 இல்ல 50 நிமிஷம் வரைக்கும் பேசலாம். அப்படியா? நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். கடை எங்க இருக்கு? பக்கத்துல தான், 40 மைல் இருக்கும். அமெரிக்கால பக்கத்துலங்கிறது 40 மைலா? எப்படி போகணும்? 25 நார்த்ல 2 மைல் போனா 74 சவுத். 4வது மைல்ல எக்ஸிட் எடுத்து 90 ஈஸ்ட்ல போனா 8வது மைல்ல ஒரு மால் இருக்கும். அங்க போய் கேட்டா சொல்லுவாங்க. ஏங்க, நான் கடைக்கு வழி கேட்டா அல்ஜிப்ரா கணக்கு மாதிரி சொல்றீங்க. ஐயோ, நான் சொல்ற ரூட்டுப்பா. ஸ்கொயர் ரூட்டா? என்னங்க இது, 75 நார்த் சவுத்னு? இதுவே இந்தியாவா இருந்தா தலைவர்கள் பேரை வச்சு, அவங்க அம்மா பேரை வச்சு கலக்கி இருப்பாங்க. அமெரிக்கால பொழைக்க தெரியாதவங்களா இருக்காங்களே. இப்படிதான் ஒரு சம்பவம் சொல்றேன். என்னங்க, நீங்க என்னையா கூப்பிட்டீங்க? உங்களை தான். என் சிஸ்டர் கூட போன்ல பேசணும். உங்க அக்கா கூடவா? நோ நோ, என் தங்கச்சி கூட. தங்கச்சியா? உங்க வீட்லயே நீங்க தான் கடைக்குட்டி. என்னது, யானை குட்டியா? கடைக்குட்டின்னு சொன்னேன். எல்லாரும் என்ன யானை குட்டின்னு சொல்றாங்களா?
அதனால நீங்களும் என்ன யானை குட்டின்னு சொன்னீங்களோன்னு பார்த்தேன். சே சே, உங்களை போய் நான் அப்படி சொல்லுவேனா? ஆமா, உங்க சிஸ்டர் இந்தியாவுல எங்க இருக்காங்க? நோ நோ, இங்கதான் நியூ ஜெர்சி, லோக்கல் கால் தான். நானோ நீங்க இங்க இருந்துகிட்டு லோக்கல் காலே பண்ண கூடாது. உடனே உங்க சிஸ்டர் கிளம்பி இந்தியாவுக்கு பா சொல்லுங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க இங்க இருந்துகிட்டு இந்தியாவுல யார் கூட வேணா பேசுங்க, அப்புறம் லோக்கல் கால் பண்ணிக்கலாம். என்ன சார், ரூட்டு தப்பா போகுது போல இருக்க. என்ன தம்பி சொல்ற? இல்ல, நீங்க சொன்ன ரூட்டு தப்புங்கறாங்களே. இல்ல, நான் கரெக்டா தான் சொன்னேன். அப்படியா? நீ மறுபடியும் போய் பாரு. எதுக்கும் நீங்களும் என்னோட வாங்க. அக்கா நீங்க இங்கேயே இருங்க. நான் வரேன். வரட்டா? ஹலோ ஹலோ, வந்தனா, நான் தான் மோகனா பேசுறேன். ஓ மோகனா, how are you? என்ன வந்தனா, ஏர்போர்ட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்ல. ஓ சாரிமா, டிராபிக்ல மாட்டிட்டேன். 3 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. ஆமா, நீ எங்க இருக்க? இங்கதான் மிஸ்டர் சண்முக சுந்தர் வீட்டுல தங்கி இருக்கேன். நல்ல தங்கமான மனுஷன்.